நல்ல மனுஷன் பெத்தவர் புள்ளைய பாரு. எந்த நேரத்துல நட்டம் பண்ணிக்கணும்னு ஒரு விதி வேணாமா? நேரம் கட்ட நேரத்துல நட்டம் பண்ணிக்கலாமா? சேரனே இந்த நேரத்துல போய் நட்டம் பண்ணிக்கலாமா? அப்படி எதுக்கு உங்களுக்கு தலை விடுறீங்க? இது தலை போற விஷயமா? வர்றது உனக்கு எப்படி தெரியுது? மாஸ்டர் எவ்வளவு டாக்டர் செய்யறீங்க. ஆனா உண்மையிலே உண்மையுமே நான் எவ்வளவு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிறேன். இந்த கராத்தே எழுதி என்ன இது பேர் என்ன? கராத்தே. அது கராத்தே கும்பு 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 கும்பு. ஓகே, நமக்கு இந்த விளையாட்டு தெரியாது. நீங்க இப்ப சொல்லி தரதுக்காக வந்திருக்கீங்க. எனக்கு தெரியாது உண்மையுமே. நீங்க எப்படி சொல்லி தருவீங்க? நான் ஜப்பான், லண்டன், அமெரிக்கா எல்லா இடத்துலயும் போயிட்டு கராத்தேல வெட்டி வெட்டி ஜெயிச்சிருக்கிறேன். உண்மையுமே நீங்க பெரிய ஆளு தாங்க. எங்க கராத்தே கும்பு பாஸ்ல இது ஏன் டாப் தான். இது உங்களோட துணியை போட்டு எங்களோடது எங்க அகாடமி யூனிஃபார்ம். இது என்ன நம்ம அகாடமி நல்லா உட்கார்ந்து எங்க சிலம்பாட்ட கலைக்குழுவோட யூனிஃபார்ம். எப்படி நீங்க சொல்லி தருவீங்க எனக்கு? நீ பொம்பளை பிள்ளை பல ஊர் நடந்து போற. இது நம்ம ஊர் பிரச்சனை இல்லை. ஒரு சில ஊருக்குலாம் போனோம்னா அடிதடி பிரச்சனை. கொள்ளைக்குள்ள தண்ணி எண்ணிய போட்டுக்கிட்ட போய் அதை ஒண்ணு கடிக்க போய் பிடிச்சி அமுச்சு போடுவாங்க. நீ அப்ப என்ன பண்ண முடியும்? தன்னை பாதுகாத்துக்கணும். அப்ப உனக்கு நான் தற்காப்பு சொல்லித்தரேன். நீங்க எப்படி இப்ப தற்காப்பு கிடையாது. முதல்ல எடுத்தவனும் மூச்சில அடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு மட்டை கலைக்கு ஒண்ணும் புரியாது. அப்ப முதல் அடி நெத்திப்பன். நான் நிக்கிற பொசிஷன் காலவிரி. என்னங்க வந்தோடனே விரிக்க சொல்றீங்க? காலவிரி எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமே. விரி மாஸ்டர் வந்துட்டா கத்துக்கிறோம். காலவிரி முறை முறை ஏங்க என்ன வாத்தியார அடிக்க வராரு? வாத்தியார அடிச்சு சொல்லி விடுப்பேன். இதுக்கு மேல எப்ப முறைக்கிறது? காலம் கோலத்தை காட்டு. முக்குனா வந்துரு பின்னாடி அதை உள்ள தண்ணி ஊற்றி அழைச்சு பெருசு ஒரு பொழந்து பொழந்து அங்க வர இழுக்கிறாங்க. எங்க இதுதான் முதல். இது முதல் நெத்தி பச்சு. இப்ப நீ நெத்தி பச்சு பண்ணி பாப்போம். சார் நான் என்கிட்ட ஓகே ஆயிடுவேன் சார். செலக்ட் ஆயிடுவேனா? பாஸ் பண்ணிடுவோம்ல. அடுத்து நெஞ்சர் பஞ்ச். எப்படி பஞ்சுக்கு நெஞ்சர் பஞ்ச் நீங்க கையோட எடுத்துட்டு போயிடக்கூடாது. அதான் பெரிய நெஞ்சர் பஞ்ச். இந்த விஷயத்தை மட்டும் வருவேன். மாற்றம் இருக்குல்ல, நீ ரொம்ப மாற்றம் கொஞ்சம் இப்ப நீங்க சொன்னதா செய்யணும். ஓகே ஐயோ ஒரு வாத்தியா. நெஞ்சர் பஞ்சு ஓகேதா? ரெண்டு தடவை பாஸ். அடுத்த பஞ்சு என்ன தெரியுமா? குஞ்சர் பஞ்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை அடிச்சிட்டோம்னா எவனும் உன்னை தொட மாட்டான். சுத்தமா குலேஷாயிரும். இந்த மிருதங்கரை முறைச்சுட்டே இருக்காப்ல, அதை சொல்லி கொடுங்க. அவன் ரொம்ப நாளா மிருதங்காரன் உள்ள ஒருத்தர் கிளம்புறாங்க. ராஜபாட்டுக்காரன் பழக்கட்டாவ கட்டாங்களா? பிளீஸ் பிளீஸ் அப்பா நீ வாழ சொல்லுங்க. நானும் 4 நாளா சொல்லி முடிச்சேன் சார். அடுத்து மூணாவது அடுத்து குஞ்சர் அண்ணே அந்த ஏஜென்ட் சம்பளத்தை வீட்டுக்கு போறேன்.
அதான் காசு தர முடியாது. இப்ப படம் கராத்தே பட்டு கராத்தே காலாண்டு அரையாண்டு முன்னாண்டு பாஸ் பண்ணிட்டேன். எவ்வளவு சிரமப்பா. இப்பெல்லாம் லீவு கண்ணாடே ஆத்தாடி எப்பவுமே நம்ம பிரியுதேன். எப்படி இறங்கிருச்சு ஐயா? முளைச்சுச்சான்னு தெரியல ஐயா. அம்மா ஆனது நான் ஒரே செத்த ஏற்கனவே கொடுத்ததுக்கே இத்தண்டி இருக்கு. இதை கொண்டுட்டு ஆஸ்பத்திரி போனேன். அங்க போய் என்ன செஞ்சிய? டாக்டர் கேட்டேன். என்ன சொன்னாரு? சார் மாட்டு பாக்கெட் சார் இப்படி வீக்கி போச்சு, ஏதாச்சும் வைக்க பண்ணுங்கன்னு அவர் எல்லா டெஸ்டும் எடுக்க சொன்னாரு. ஸ்கேன் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்தேன். ஸ்கேன் எடுத்துட்டு கொண்டு போய் காமிச்சல டாக்டரை பார்த்தேன். நான் திரும்பி வந்துட்டேன். ஏன் அவரை பார்த்து நீயே திரும்பி வந்த? டாக்டர் பார்த்தேன் திரும்பி வந்துட்டேன். அவரையே பார்த்து நீயே திரும்பி வந்த? அந்த முண்டைக்கு இதோட பெருசா கிடக்கு. அதையே எங்க பண்றது தெரியாம இருக்கா? நான் அப்பா நான் கையில ஒரு உதயமா உள்ள அயோடக்ஸ் போட்டு வலிச்சு விடுறியா? அதுல அந்த அஜய் உட்காந்துருக்காப்ல போ. அஜய் உட்காந்துருக்காரு. மோர கட்டை பாரு போறேன். ஆளு மூஞ்சி மோரனை பாருங்க. யாரே போதா? பிரதா ஆறி விட்டாயா? உனக்கு அறிவு சொல்றா? என்ன போட்டு வச்சுக்க. பொட்டி எடுக்கவே மாட்டியா? பொட்டி எடுத்துக்கிட்டு புதுக்கோ இருக்கு. நான் வரணும் ஆறணும்னு வந்து கிழக்கு கிழக்க போ நரம்படுத்து விடுங்க. இட்டி கிழக்கு நைட் 1 மணிக்கு டிவி ஓடுற பாருங்க. என்ன அந்த புள்ள பொம்பளை புள்ள ஒரு பொம்பளை புள்ள நெஞ்சில கை வைக்குது. நீ தெல்மாப்ல ரெண்டு நல்லா பிடிச்சுது. அப்பா நல்ல மனுஷா. ஏமாப்ல எங்க இருந்து வர? நான் இங்க பக்கத்துல தான். எவன் பேச்ச வேணாம் கேட்பேன், உன் பேச்ச கேட்க மாட்டேயா? என்ன மாப்ள தவறு பண்ண? போன வாரம் அப்படிதான் ஒரு பிள்ளை நெஞ்சில கை வச்சு தள்ளு மாப்பிள்ள என்ன. ஆமா நான் தள்ளிவிட்டு சங்கத்துல 20,000 அவதாரம் கட்டுறேன். வருமானம் தானே. எதுக்கு சங்கம் கட்டுறதுக்கு நான் இழுச்சா போயலா? அஞ்சையே ஒழுங்கா இல்லாம இருக்குது. நீ வேற இல்ல ஏன் அவர் ஏன் அப்படி என்ன காரணம்? நெஞ்சில கை வைக்கும். ஓ தன்னை சொல்லுங்க. ஆமா பிரச்சனை. நீங்க வந்து ஐயா பேசுறது யாரு நீங்க? பேரு இதெல்லாம் என்ன பேசிருக்காங்க? இதெல்லாம் என்ன பேசாதீங்க. பொம்பளை பிள்ளை ஆம்பளைக்கு வராது. ஒரு ஆம்பளை நீங்க பெண்கள் மரியாதை கொடுத்து பேசுங்க. ரொம்ப மரியாதை போல. ஆம்பளை நான் என்ன மரியாதை தெரியல. இன்னொரு நாள் தெரியுமா? எங்க தாய்நாடு. ஆமாங்க. எங்காவது சித்தப்ப நாடு பெரியப்பா நாடு இருக்கா? பேசுற மொழி என்ன? தாய் மொழி. மாமா மொழி மச்சா மொழின்னு இருக்கா? இல்ல. அதுல ஒரு வசனப்போ பெண்கள் உட்கார சீட்டுல அழகா இருக்கும். பூவையர் மலையரங்கள் பெண்கள் மகளிர்னு ஆம்பளை பக்கம் திரும்பி பாரு. செருப்பு திருடு டிக்கெட் 500 சொல்லுங்க. இல்லப்பா இந்த அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் பண்ணுது. என்ன அப்படி துரோகம் பண்ணுது? ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி புள்ள பெத்துக்கிட்டா 22,000 கொடுக்குறாங்க. நான் கேட்கிறேன் உண்மையா? புள்ள பெத்த உனக்கு 22,000 கொடுக்கும் போது புள்ள கொடுத்த எங்களுக்கு ஒரு 2,000 கொடுத்தா குறைஞ்சு போயிருமா? நீங்க மன வருத்தத்துல பேசுறீங்க. எவ்வளவு வருத்தம்? மாசமான பெண்களுக்கு 22,000 தரது உண்மை கண்ணாரு. உண்மைதான். இப்ப உங்களுக்கு 3,000 தர ஆரம்பிச்சாங்கப்பா. என்ன சொல்ற? ஆமாங்க நான் வாங்க போறேன். நம்ம ஆர்டர் வாசிக்கிறேன் சூர்யா. கண்ணாரு ஆர்டர் வாசிக்கிறேன் சூர்யா. பைத்திய சேக்கோ போன மாசம் அவனுக்கு 3,000 வாங்கி கொடுத்தேன். என்னமா சொல்ற? ஆமாங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம். ஆசையே இல்லக்கா செலவுக்கு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு பாப்பான்னு சொல்லி 3,000 வாங்கி கொடுத்தேன். 3,000 காசு மட்டும் வாங்கி தரல. வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை பச்சரிசி. அனிதா உங்களுக்கு வேணுமா? தம்பிக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. உனக்கு வேணுமா? இல்லையா 3,000 பணம் வாங்கி தந்துருக்காங்க. உங்களுக்கு மட்டும் நான் எதுவுமே நன்மை அடைகிறது பிடிக்க பிடிக்காத. மாமா என்ன மாப்பிள்ள நான் காப்பாத்தி விடுறியா? என்ன கத்திரிக்கா? அந்த புள்ள 3,000 காசு வாங்கி தரேன்னு சொல்லுது. அவர் ஆசைப்படல இல்லையா? அர்த்தம் புரிய. ஏ தம்பி இங்க வருமா? 3,000 அண்ணே கல்யாணம் நீ கேளு. அதை மட்டும் செய்யி. இந்த மாசம் முடிஞ்சிடும் கண்டிப்பா உங்களுக்கு வாங்கி தரேன். அட ஏதா மாமா அது என்ன சொல்லுது தெரியுதா? உன்னை நான் காப்பாத்துறேன். ஏய் இன்னடி காப்பாத்து. இந்த பிள்ளை நம்பி போகாத. அந்த 3,000 காசு வெள்ளை வேட்டி அரிசி பருப்பு எதுக்கு? குடும்ப கட்டுப்பாடு பண்ணி கொடுக்குறாங்க மாமா. தரமா வெட்டி விட்டு இதுல வர ஆப்பிள் ஆரஞ்சு சப்போட்டா கொடுக்குறாங்க. எதுக்குமா? ரத்த ஊறுது. அங்கெல்லாம் பாம்பு செத்து போச்சு. இனி ஊருனா என்ன ஊராட்டி என்ன? அடுத்த மாசம் கன்னடத்துக்கு டிக்கெட் போட்டு சொல்றீல்ல ஒரு குழந்தை 10 மாசம் சுமக்கிற தாய் தானே நீ? உண்மைங்க. 10 மாசம் சுமக்கிற நீ உன் வயிற்றுக்குள்ள இருக்க புள்ள இது பொம்பளை புள்ளதான் ஆம்பளை புள்ளதான் உன்னையால சொல்ல முடியுமா? முடியலையே. முடியாதுல்ல. ஆமாங்க. சாமியோட அருளால விநாயகர் பெருமான் அருளால குப்பியம்மன் அருளால நான் ஒரு பிள்ளைய சுமக்கிற தன்மை கிடைச்சா என் வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஆம்பளை புள்ளதான் பொம்பளை புள்ளதான் நான் சொல்லிவிடுவேன். நாங்க எவ்வளவு பெண்கள் ஆஸ்பத்திரிக்கு எங்கெங்கயோ போய் எல்லாம் செக்அப் பண்ணி பாக்குறேன். எங்களால சொல்லவே முடியல. ஒன்னேதான் அந்த தன்மை கொடுத்தா எப்படி நீ பண்ணுவேன்? நான் சொல்லி காமிப்பேன். எப்படிங்க கண்டுபிடிக்க சொல்லுங்க. ஒரு கோட்டரை வாங்கி உள்ள ஊத்துறோம்னா கொப்பக்குன்னு வாந்தி எடுத்தா பொம்பளை புள்ள
மேற்கொண்டு கோட்டு கேட்ட ஆம்பளை பிள்ளை புலன் ஜெயிலடா. இந்த மாதிரி வேலை செஞ்சா அங்கதான் கூட வைப்பா, வேற வைக்க முடியும். சரிங்க, இந்த உலகத்துல பொறுமையின் பொக்கிஷம் யாரா? பெண்கள். ஆம்பளை நாங்கதான். பெண்களுங்க. நீங்களா? உங்களை சேர்ந்த கால பைப்படியில பாக்கலாம். பொண்ணுல ஒரு பேச்சுக்கு நான் ஒரு பொம்பளை, பேச்சுக்கு நீ ஒரு பொம்பளை. மிருதக்காரன் என் மருமைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். நான் வந்து ஒரு குடத்தை எடுத்து தண்ணி பிடிக்க வருவேன். பிடிக்க வரீங்க கொண்டு வந்து கேட்பேன், இந்தாடி என் மருமையை வந்திருக்கு, போய் மருமையை குஞ்சம் நசுக்கணும். மருமையை குஞ்சம் நசுக்கிறியா? கோழி குஞ்சம் நசுக்க உணவு வைக்கணும். ஒரு உடம் தண்ணி பிடிச்சிக்கிறேன் விழி. ஒரு பேச்சுக்கு ஆடுறதுக்காரு எனக்கு மருமைய. என் மருமைய வெளிநாட்டுல இருந்து இப்பதான் வந்திருக்காரு. சரி, வெளிநாட்டுல வந்தாரு. இந்தடி என் மருமைய வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. அவருக்கு நசுக்கி நான் குழம்ப ஊத்தணும். எதை? நெஞ்செல்லாம் வலிக்குதா வேலை பார்த்தது. ஒரு கூட எனக்கு உரி. இந்தாடி ஏண்டி ஒரு கூட விட்டானோ குறைஞ்சா நீ ஒரு கூட நீ குறைஞ்சு போயிருவியா? புரிஞ்ச போட்டா போய்ப்பா. அப்பே மருமையா இருக்கா பாக்குறேன். மருமையா வா மானத்தை கழுத்து விடுவேன். மானத்தை கழுத்து வந்துருச்சு. ரத்தம் தெரியாது. அவனை கூட்டிட்டு ஊருக்குள்ள போனது. ஊரா கெடுத்தாரு. ஏண்டி மருமையா இருக்கா பாக்குறேன். ஏண்டி ஓலத்து வண்டியில முக்காடு போட்டு கூட்டி போறது ஓலத்து. இல்ல நான் மரியாதை கட்டு ஓலத்து தெரியாது. கையில முக்காடு போட்டு வண்டியில முந்திரி காடு அவனை கூட்டிட்டு அவன் ஊருக்கு தெரியாது. நான் மருமையா இருக்கா பாக்குறேன். மானத்தை கழுத்து விடுவேன். இவ்வளவு சண்டை போட்டுக்காது. மருமையா இருக்கிறாரு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இந்த சண்டையை எங்க முடிக்கீங்க தெரியுமா? நேரா மாசாணியம்மா கோயில் பேரு. போன பக்கம் ஒரு பொம்பளை, மாசாணியம்மா என்ன பேசிட்டா, உனக்கு 50 கிலோ முளையா அரைச்சு தேய்ச்சிரு, அவ குடிய கெடுத்துரு. அதுக்கு அடுத்த பொம்பளை அவன் நடக்கிற 50 கிலோ, நான் 100 கிலோ அரைச்சு தேய்க்கிறேன், இந்த பொம்பளை வம்சத்தை காலி பண்ணிரு. படுத்திருக்கிற மாசாணியம்மா எந்திரிச்சு, என்ன நினைக்க சிவபெருமானே, உனக்கு 200 கிலோ முளையா அரைக்கிறேன், இந்த 2 முண்டையும் முதல்ல கொண்டு போடும். சாமியை கிளப்பி விட்டுருவீங்க. கிளப்புறதானே என்னோட வேலையை. ஏட்டா வாயில துண்டு வச்ச மாதிரி வச்சிருக்கிற பல பேரை சொல்லியிருக்கோம். கோயில்ல சொல்லியிருக்கும் பாரு. ஏமா அந்த கதையை கேட்கிறேன். உன்னை நான் கேட்கிறேன், ஒரு முடியாத மனுஷன் சாவ கிடக்கிறா, தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுக்குது. அப்ப அவங்க ஆசைப்பட்டதை கொடுத்தா உயிர் போயிடும். இப்ப நகை மேல ஆசை உள்ள ஆளுக்கு உசு போடு பண்ணுவோம். நகையை உரிச்சு தண்ணி ஊற்றுவோம். ஏதா அப்படித்தானே? நகையை உரிச்சு ஊற்றுவோம். மண்ணு மேல ஆசை உள்ள ஆளுக்கு மண்ணை கழிச்சு தண்ணி ஊத்துனா உயிர் போயிருவாங்க. காசு மேல ஆசை உள்ள ஆளுக்கு காசு உரிச்சு தண்ணி ஊத்துனா உயிர் போயிரும் சொல்லுவாங்க. என்னுடைய சந்தேகம் என்ன, இந்த பொம்பளை ஆசை உள்ளவளுக்கு எதை கொடுத்தா உசுறு போகும்? அது என்னமோ யாருக்கு தெரியும் அந்த விஷயம்? நான் சொல்றேன். உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? எங்க ஊர்ல ஒருத்தர் 80 வயசு கிழவன் சாவ கிடக்குறேன். இன்னும் போலையா? தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுக்குது. அப்ப அந்த என்ன சொல்றாங்க? அத பாக்கணும், அத பாக்கணும். எதுன்னு தெரியல. பேரம்பேத்திலாம் வெளிநாட்டுல இருக்கு, அதுல பாக்காத சொல்லி பேரம்பேத்திலாம் வர சொல்லி எல்லாரையும் பாத்துட்டார். பார்த்துட்டு செத்தாரா? அப்போ ஜாலியா மறுபடியும் அத பாக்கணும். எனக்கு முடிஞ்சிரு போல, அவருக்கு முடியல. அத பாக்கணுங்கிற அப்பதான் ஒருத்தன் வந்து சொன்னா, என்னன்னு, மாமா சாக மாட்டாரு, ஒரு சரியான பொம்பளை சோக்காளி பக்கத்து ஊர்ல ஒரு பொம்பளைய வச்சிருந்தாரு, அந்த பொம்பளைய பார்க்க ஆசைப்படுறாரு. தகவல் கொடுத்தது அந்த பொம்பளைக்கு கொடுத்தாச்சு. அந்த பொம்பளை வீதியில ஆடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு வருது. எப்படி அப்படி செஞ்சியே அது நிப்பாட்டி நாடகத்தை அப்படி செஞ்சே இப்படி இல்ல வாழ்நாள் போது நல்லா வாங்கி கொடுத்து சொல்லிருக்கா. அப்படி செஞ்சியே உடனே என்னால மறக்க முடியல ராஜா அப்படின்னு அழுதுகிட்டு வந்து வீட்டுக்கு வந்துருச்சு. வாசல்ல வந்து பேரம் பேத்தியா நீங்க வெளியில போங்க, நான் அவரை பேச்சு சரி பண்ணிக்கிறேன் எல்லாரையும் வெளியே தள்ளிடுச்சு. அவங்களுக்கு எனக்கு குடுக்கல வாங்க பிரச்சனை இருக்கு, அவர் கொடுப்பாரு நான் வாங்கவே, பணம் காசு எப்ப பார்த்தாலும் அப்படியே இருப்பியா அப்படின்னு வீட்டுக்கு உள்ள வந்துருச்சு. கதவை போட்டுருக்காங்க, கதவை பூட்டிருச்சு. அதுல கொண்டி தகடு இடத்துல இருக்கு, கொன்னும் அவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா, நமக்கு இப்ப காரப்படி போகணும், அது பேர் நாதங்கின் பேரு. அதை தூக்கி டபாக்கு மாட்டியாச்சு, கோட்டைக்குள்ள மாட்டியாச்சு. மாட்டி இருந்தாலும் பாடி மாதிரி கிடக்குறேன் அப்படின்ட்டு இது போய் அழுகுது. ஏ தங்கமே ராஜா உனக்கு அத்தை தம்பி தொங்குமே. என்னப்பா மீச மீச தவறாவே வைக்கப்படாது, விளக்க சொல்லல மீச. ஏ ராஜா மந்திரி கொஞ்சம் எந்திரி. எப்ப எந்திரிக்குது? அதான் நரம்பு முடிச்சு இருந்துச்சு, எங்க எந்திரிக்க போகுது? நீ போறதுதான் போற, இந்த புண்ணியம் செஞ்ச பூமிய போயிருச்சா செத்துட்ட. நீங்க இவ்வளவு வீம்பா பேசி என்ன புண்ணியம்? கடைசியில அவருக்கு மூச்சு எங்க இருந்திருக்குது? ஆமா, இன்னும் 30 வருஷம் கழிச்சு எனக்கு அப்படி ஒரு நிலைமை வரும்போது நான் உன்னையதான் கூப்பிடுவேன்.
உன்னை நான் கூப்பிடுவேன், நீ தான் வரணும். அப்படி ஒரு நினைப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆசிட்ட வாங்கி ஊத்தி கொண்டு விட்டு போறேங்க இல்லையா? கருவேக கூந்தலுக்கு அடிவடிவான அடிவலை அடிவான அடிவலை உன் வாழ்வதெல்லாம் சத்தத்துக்கு ஐய நெருங்கோரம் அவகனாயம் இறக்கி வருகிறார். ஏறி பதவி இறக்க போறேன், அவசரத்துக்கு பிறந்தவன என்னங்காச்சு? ஏன் சுடுகாட்டுல வெந்து வேகாம குழப்பத்துல போய் எப்ப செய்ய வேண்டியது எப்ப செய்யலாம் பாரு. ஐயோ நீ வாய திறக்காத. நீ ஒரு பூ சொல்ல சக்கரை கட்டி சக்கரை கட்டி சந்தன கட்டி அனிதா பிள்ளை டான்ஸ் வருதுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பிள்ளை இதை பாக்குறதுக்காண்டி நான் 2:30 மணிக்கு எந்திரிச்சாரு. ஆமா, உங்கோட்டு இதை பார்த்து ஐயா போய் மாமா போட முகரைய பாருங்க, முகரைய குழம்பிருச்சுமா. கண்ண கருத்து கூட விடு விடு
இங்கயா பப்புனு மண்ணல் வைக்கிறாப்ப ஏன் வா மண்ணல்ல போனேன் நாய் பீ அது மழை நேரம் எது ஆயிட்ட எது ஒண்ணு புரிய மாட்டேங்குது. என்னை யார் யாரெல்லாம் அடிச்சீங்களோ என் மண்டையை யார் யாரெல்லாம் ஒடிச்சீங்களோ ஐயா பிள்ளையாரப்பா வாசல்ல மண்ணல்லி வச்சிருக்கேன். அவங்க 100 வயசு நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன்மா. கண்ணில் மூச்சு இருக்க போறவங்கம்மா. செங்கரும்புதான் இனிக்குமடி செவிதறிவே மணக்குமடி என்னோட மனசு உனேரா உன்னோட மனசு எனேரா பயமா போச்சு. நம்ம ஊருக்கு வந்துட்டு அன்னை கேட்டா குச்சி முடியல. கருப்பு முள்ளில குத்தினாலும் பரவாயில்ல, இந்த வெள்ளை முள்ளில மட்டும் குத்தாம. கருப்பு முள்ளில தான் குத்தக்கூடாது, வெள்ளை முள்ளில குத்தலாம். அது பிடிச்சி ஒரு ஊசி ஆச்சு போல பல ஊசி ஒரு மரியாதை வந்துரு. நம்ம கல்யாண மழைக்காலமேகம் காசை வாங்கிட்டு போய் லோன் காசு கட்டணும், குடும்பத்தை பார்க்க. குழுவை பத்தி சொல்லாத, பல குடியை கெடுத்துட்டாங்க. நான் 4-5 குழுல சேர்ந்திருக்கேன். நீ பரவாயில்ல, எங்க ஊர்ல நிறைய பேர் குழுனால மெண்டல் ஆயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? ஊருக்குள்ள எவனும் பழி சட்டை போட்டு வர முடியல. அன்னைக்கு இப்படிதான் ஒரு நாள் பழி சட்டையோட போனாரு, பின்னால 10 பொம்பளை போகுது. ஐயா எனக்கு 5000 10,000 கேட்டு போகுது. அந்த ஆள் குழுக்காரன் கிடையாது, கரண்ட் பில்லு கணக்கு எடுக்கிறது எல்லாம் பைத்தியம் முடிச்சு தெரியுது. உங்க மேல எனக்கு ஒரு காதல், சின்ன ஒரு சிசிய புள்ள வயசுக்கு வந்துட்டாப்லையா? ஆமா, அதனால உள்ள குச்சிக்கிட்டு உட்கார வச்சிருக்கேன். எப்படி இந்த நாடகத்தை பார்க்க இருக்காங்க, திருவிழாவுக்காகவும் எங்க மாமா பெண்ணாவரம் பேருந்து வந்திருக்காங்க. எங்க அன்பு மாமா ராஜேந்திர மாமா அவர்களும் சொல்லி மாமா இருக்கும்போது இன்னைக்கு நான் ஒரு மனிதனா மாறி குடும்பஸ்தனா இருக்கேன்னா அது காரணம் மாமா தான்.
நான் என்னோட வாழ்க்கையை பத்தி எல்லாருக்குமே தெரியுமே. அவரோட கூட வந்து கூட இன்னொரு அன்பு மாமா செந்தில் மாமா அவர்களே வரவேற்கிறோம். அதனால உண்மையில எனக்கு காதல்மா. ஒரு சந்தேகமா என்ன என்னையா மண்டே சொட்ட மட்டை உடச்சு கொடுக்க பாத்துக்கிறேன். எப்படி காதல் கதவே காத்திரவா
என்னை பாராட்டி அருமை மாப்பிள்ளை துரக்கன் அவர்கள் ரூபாய் சமையல் கான்ட்ராக்டர் சமையல் வேத்திரி அருமை வைத்துற துரக்கன் அவர்கள் ரூபாய் 101 கொடுத்திருக்காரு. அன்புல கொண்ட சீட்டாளர்கள் மெம்பர் சொன்னாங்க. அவருக்கு நன்றி நடிகர் வணக்கம் வணக்கம். இங்கே வருவதற்குரிய நமது தமிழ்நாடு கண்ணியமை